ஒரு அருமையான வண்டி, ஒரு புது வண்டி வந்து இருக்கு பாருங்க. வெறும் 5 மாசத்து வண்டி தான். வண்டியில பார்த்தா எந்த ஒரு வேலையுமே இல்லைங்க. வெறும் 3000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. மாருதி ஈகோ எடுத்துட்டு போயிட்டு அப்படியே டைப் பண்ணா போடலாம். இல்லை ஃபேமிலி யூஸ் வச்சுக்கலாம். ஒரு 7 சீட் இருக்காரு. இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்காது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6.25 to 7 ரூபா விற்கிறாங்க. நம்ம சேனல் பார்க்குற சீட் பார்த்தீங்கன்னா ஒரு 570 தான் கேட்குறோம். நீங்கள் நேராக வந்தீங்கன்னா வெறும் 20,000 கையில் கொடுத்தா போதும். இந்த மாருதி ஈகோ உணரலாம். வண்டி புது வண்டி, வெறும் 3000 தான் வண்டி ஓடி இருக்கு. ஒரு 5 மாசத்து வண்டி தான். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 தான் வண்டி ஓடி இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தா 7.25 to 7.5 விற்கிறாங்க. நம்ம சேனல் பார்க்குற சீட் பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா கேட்குறாங்க. கஸ்டமர்கிட்ட ஒரு 570 பேசி வச்சிருக்கேன். வெறும் 20,000 டபுள் கொடுத்தா போதும். 5,50,000 லோன் வாங்கலாம். பக்கா கண்டிஷனில் இருக்கு. எஃப்சி, இன்சூரன்ஸ், நேம் டிரான்ஸ்ஃபர், சர்வீஸ்ன்னு பண்ணி பக்கா வச்சிருக்காங்க. 5 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டோ அடிப்பாடோ எதுவுமே இல்லை. அதிகமாக யூசேஜ் இல்லை. அவங்க ஒரு கேண்டீன் வைக்கிறதுக்காக வாங்கினாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கேண்டீன் மூடதுனால வண்டி கொடுத்துட்டாங்க. பக்காவாக இருக்குது. டியூ கன்வெஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், செட்டில்மெண்ட்டாக வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். புது வண்டி வாங்க ஆசைப்படுறவங்க இந்த வண்டி வாங்கிக்கோங்க. காசே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் ஒரு காரோ, பைக்கோ, டாடா ஏசியோ எந்த நிலமையும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா அருமையான வாங்கிக்கோங்க. புது வண்டி வாங்குறவங்க அந்த வண்டி எடுத்துக்கிட்டு பெஸ்ட்டு. ஒரு 2 லட்ச ரூபாய் லாபம் கிடைக்கும். வந்தால் வாங்கிடுவீங்க. நன்றி மக்களே.